ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3ல் வந்துட்டு காலையிலேருந்து ஷிஃப்ட் பேசிஸில் நம்ம ரயான் வந்து முத்துக்குமரனையும் அப்புறமா ஜாக்லினையும் பேசிகிட்டு இருந்தாரா, பவித்ரா கிட்டேயும் சௌந்தர்யா கிட்டேயும் மாறி மாறி. இப்போ அவங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட்டாங்க பொழுது, தப்பிச்சு எங்கேயாவது ஓடி விடுன்ட்டு ஓட்டாங்க பொழுது. ஏன்னா அவங்களும் பாவம் கேட்குறவங்களுக்கு காதல் ரத்தம் வருமா இல்லையா, அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு நம்ம முத்துவை நம்ம ரயான். இப்போ வந்துட்டு பாவம் அருண் மாட்டிக்கிட்டார். அவர்கிட்ட வந்துட்டு இங்கே அங்கே, அதாவது அவங்க அக்கா சொன்னாங்க பாருங்க, இந்த பையன் அந்த விஷயம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது பொறுக்க முடியாமல் அங்கே இங்கேன்னு முத்துவும் மஞ்சரியும் மாறி மாறி பேசுகிறாங்கன்னு சொன்னதுலேருந்து நம்ம ஆள் ரயான் முத்துவை பற்றியும் ஜாக்லினை பற்றியும் இங்கே அங்கேன்னு அந்த பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக உக்காண்டார். இதை வந்து தனியாக வந்து அவங்க அக்காவுக்கு அனுப்பணும். ஏமா சொன்னீங்களா அன்றைக்கி உங்கள் தம்பி என்ன வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு அருண்கிட்ட வந்து சொல்கிறேன், என்னென்னா ஒரு ரூலெலாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் டாஸ்க் வந்துச்சுன்னா என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் ஜாக்லினும் மஞ்சரி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் ஜாக்லின் வந்து மஞ்சரிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன முத்துக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு இங்கே வந்திருக்கேன், நான் இல்லை ரயானை காலி பண்ண வந்திருக்கேண்ணா. நம்ம ஏன் அவனை காலி பண்ணோம், அதாவது அவனை தூக்கணும்னு நினச்சி அவுட் பண்ண நினச்சோன்னா அவன் டேபிளில் டாப்பராக இருக்கான், அந்த ஒரு காரணம் தானே. ஆனால் அதில் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ணுறது நான்ற ஒரு காரணத்தினால, இந்த ஜாக்லின் அப்படின்னு ஒரு காரணத்தில் அவன் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறனால அந்த அட்வான்டேஜ் எடுத்து நிறைய வார்த்தை வர்றான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது மஞ்சரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா இவர் வந்துட்டு மஞ்சரி கிட்ட சொல்லியிருக்காரு போல, டிக்கெட்டு ஃபினால வின் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் பெட்டியை தூக்கிட்டு ஓடுவான்ருக்காரு. ஆனால் பாவி, பொட்டியை தூக்கிட்டு ஓடிடுவீங்களா? ஆஹா, அப்போ டிக்கெட்டு ஃபினால வச்சுக்கிட்டு உள்ளே போகிறது, இந்த விஷயம் பிக் பாஸ் காதில் வந்துச்சுன்னா அப்படி மாற்றிடுவாரே. ஓ, அதனால தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஷன் ஆகிறாங்க அவங்க. அவன் பொட்டியை தூக்குறானோ இல்லை வேறு ஏதாச்சும் தூக்குறானோ, அவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்போது ரயானை திரும்ப வந்துட்டு அருணை கூப்பிட்டு வச்சு ரயான் பேசுகிறார். என்னன்னா, எந்த ஒரு வீக்கெண்டுக்காகவும் நான் வெயிட் பண்ணதே இல்லை, மைண்ட் செட் அதுக்கு இயங்குனது இல்லை, ஆனால் இந்த ஒரு வீக்கெண்டுக்காக என்னோடய மைண்ட் செட் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அந்த டிக்கெட்டு ஃபினாலுக்காக வெயிட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்ன சொன்னார், சனிக்கிழமை தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொன்னார். ஸோ அதனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு பரபரப்பான விஷயமா இருக்குது. டிக்கெட்டு ஃபினால யாருக்கு, பணப்பெட்டி யாருக்கு அப்படின்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ரயான் பணப்பெட்டி எடுக்க போகிறேன், டிக்கெட்டு ஃபினால அடிக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி டிக்கெட்டு ஃபினாலில் அவரோட ஃபுல் பர்சன்டேஜ் காமிச்சிட்டார். இப்போ பணப்பெட்டி அவர் எடுக்க போகிறது உண்மையாச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. இவர்கிட்ட அந்த பணப்பெட்டியை வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் இருக்கார் பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்காக கொடுத்து மேட்டரை முடிச்சு விட்றாப்புல. என்ன நடக்குதோ சரி பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த மாதிரி பணப்பெட்டிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரயான் வந்து மஞ்சர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பணப்பெட்டி யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.